10வது மந்திரம். பிரம்மவா இதமக்ர ஆசீத் ததாத்மானமேவ அவேத் அகம் பிரம்ம அஸ்மி இதி தஸ்மாத் தத் சர்வமபவத். அகம் பிரம்மாஸ்மி என்ற இடத்தில் வந்த சங்கரருடைய விளக்கத்தை இப்பொழுது பார்த்து கொண்டு வருகின்றோம். இதில் 6 கேள்வி பதில்களாக பார்த்து கொண்டு வருகையில், சென்ற வகுப்பில் ஞானம் அஞ்ஞானம் இந்த இரண்டிற்கும் விஷயத்தையும் ஆශ්‍රயத்தையும் கூற வேண்டும் என்று பார்த்தோம். அறிவு என்றால் யாரிடத்தில் இருப்பது, எதை பற்றிய அறிவு. அறியாமை என்றால் யாரிடத்தில் இருக்கின்ற அறியாமை, எதை பற்றிய அறியாமை. இந்த இரண்டும் பிரம்மனிடத்தில் சம்பவிக்காது என்பது பூர்வபக்ஷமாக வந்தது. பிரம்மனிடத்தில் அறியாமை சம்பவிக்காது, பிரம்மனை பற்றிய அறியாமை சம்பவிக்காது என்ற பூர்வபக்ஷத்திற்கு பதில் பார்த்தோம். பிரம்மன் ஸ்வயம் பிரகாசமாக இருந்த போதிலும் அதன் மீது அத்தியாசம் ஏற்பட்டு விட்டால் அது தெரிந்த போதிலும் தெரியாததாக இருக்கின்றது. கயிற்றின் மீது நாம் பாம்பை பார்க்கும் பொழுது, கயிற்றை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் அல்லது கயிறானது விளங்கி கொண்டிருக்கும் பொழுதும் அது மறைக்கப்பட்டதாகின்றது. ஆகவே பிரம்மன் விஷயமாகலாம். இனி பிரம்மனிடத்தில் அறியாமை எப்படி சம்பவிக்கும் என்ற கேள்விக்கு பதில் பார்க்கையில், அறியாமை என்பது சேதன வஸ்துவிடத்தில்தான் கூற வேண்டும். ஜடமான பொருள் அறியாமைக்கு ஆதாரம் ஆகாது. சாஸ்திரத்தின்படி இருப்பது ஒரே ஒரு சேதன வஸ்து பிரம்மன். ஆகவே பிரம்மனிடத்தில் அது சம்பவிக்கும் சாஸ்திர பலத்தினால் என்ற பதிலை பார்த்தோம். அதற்கு பிறகு நாம் பார்த்த கேள்வி பதில், பிரம்மன் எப்பொழுதுமே விளங்கி கொண்டு இருந்தால் அந்த பிரம்மனை உபதேசிக்கின்ற சாஸ்திரம் பயனற்றது ஆகின்றது. தெரியாத ஒன்று, விளங்காத ஒன்றைத்தான் விளக்க வேண்டும். ஏற்கனவே விளங்கி கொண்டிருக்கின்ற ஒன்றிடத்தில் இனி ஒன்று எதற்கு வந்து விளக்க வேண்டும்? பகல் வேளையில் சூரியனுடைய பிரகாசத்தில் ஒரு பொருள் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது நாம் மெழுகுவர்த்தியை அருகே கொண்டு சென்று இந்த மெழுகுவர்த்தி அதை விளக்குகின்றது என்று சொன்னால் அது பயனற்றதாக இருக்கிறது. அதேபோல் விளங்கி கொண்டிருக்கின்ற பிரம்மனை சாஸ்திரம் எதற்கு விளக்க வர வேண்டும்? அதற்கு நம்முடைய பதில், விளங்கி கொண்டிருந்த போதிலும் அது நமக்கு தெரியாததாக இருப்பதனால் சாஸ்திரம் தேவைப்படுகிறது. புரிந்ததற்கு பிறகு சாஸ்திரம் பயனற்றது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். புரிவதற்கு முன் சாஸ்திரம் தேவை, புரிந்ததற்கு பின் தேவையில்லை என்று பார்த்தோம். அதற்கு பிறகாக நாம் 4வதாக பார்த்த கேள்வி பதில், சாஸ்திரமே ஜீவன் வேறு பிரம்மன் வேறு என்று கூறுகிறது. ஜீவன் தனியாக கூறப்பட்டு அவன் பயணம் செய்வதாகவும் பிறகு சாதனைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்றும் ஈஸ்வரனை லட்சியமாகவும் கூறுகின்றது. பிறகு மற்ற சாஸ்திரங்களும் ஜீவ பிரம்ம பேதத்தை போதிக்கின்றதே என்ற சந்தேகம் வரும்பொழுது நாம் பார்த்த பதில், ஜீவனை பிரம்மனிடமிருந்து வேறாக போதிக்கின்ற வாக்கியங்கள் அனுவாத வாக்கியம், பிரமாண வாக்கியம் அல்ல. நம்முடைய அறியாமையை உபனிஷத் கூறுகின்ற வாக்கியம். இந்த பாம்பு கயிறு என்று குரு சொல்லும் பொழுது குருவிடமிருந்து வருகின்ற வார்த்தை இந்த பாம்பு என்பது
சிஷ்யனுடைய அறியாமையை அனுவாதம் செய்கின்றார். பிறகு உபதேசம் என்ன என்பது கயிறு என்பது. அதுபோல உபனிஷத்துக்கள் ஜீவனை பற்றி பேசுவது ஜீவன் வேறாக இருக்கின்றான் என்பதை நிலைநாட்ட அல்ல என்று பார்த்தோம். பிறகு ஐந்தாவதாக நாம் பார்த்த கேள்வி, பிரம்மன் அறிவு சொரூபம், அனைத்தையும் அறிபவர் என்றால் அறிபவன் மாற்றத்தை அடைகின்றான். ஞாதா விகாரி, யார் அறிபவனோ அவனுக்குள் மாற்றம் ஏற்படுகின்றது. அப்படி என்றால் பிரம்மன் அனைத்தையும் அறிபவர் என்றால் பிரம்மன் விகாரத்திற்கு உட்பட்டவர் என்ற சந்தேகம் வரும்பொழுது நாம் என்ன பதில் கூறுகின்றோம்? பிரம்மன் அறிபவனை அறிபவன். கடத்ரஷ்டா, பானையை அறிபவன் சொன்னால் இந்த பிரச்சனை வருது. திரஷ்டேர் திரஷ்டா என்று சொன்னால் அறிபவனை அறிபவன் என்று நாம் பதில் கூறுகின்றோம். அப்பொழுது பூர்வபக்ஷி கேட்கின்றான், முன்ன பானையை அறிபவன் சொன்னேன், இப்போ அறிபவனை அறிபவன் என்று கூறுகின்றாய், அந்த அறிபவன் என்பது இருந்து கொண்டே இருக்கின்றானே என்ற கேள்வி வரும்பொழுதுதான் நாம் இறுதியாக பதிலை பார்த்து முடித்தோம். இரண்டு ஞாதா, இரண்டு விதமான அறிபவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு விதமான அறிபவன் பிரமாதா அல்லது அந்த கரணம் இந்திரியங்கள் வழியாக சென்று மாற்றத்தை அடைந்து அறிவை கொடுப்பது அல்லது அறிபவனாக இருப்பது. அந்த பிரமாதா அனித்தியமானவன். காரணம், சுஷுப்தி அவஸ்தையில் அந்த பிரமாதா இல்லை, அறிபவன் இல்லை, வெளி விஷயங்களை அறிபவன் இல்லை. பிறகு விகாரி, விகாரத்தை அடைபவன். ஆனால் இரண்டாவது விதமான அறிபவன் இருக்கின்றான். அந்த அறிபவன் எல்லா காலத்திலும் விழித்து கொண்டிருக்கின்றான். அலுப்த திருக் என்று சொல்வார்கள். அலுப்த திருக் என்றால் இமை கொட்டாது விழித்து கொண்டிருப்பவன். கண் எப்படி ஒரு செகண்ட் மூடி திறக்கின்றோம் அப்படி இல்லாமல் என்றும் திறந்தே இருப்பவன். அது யார் என்றால் பிரம்மன், ஆத்மா அல்லது சாட்சி. அது இரண்டாவது அறிபவன். இந்த அறிபவனைத்தான் சாஸ்திரம் நித்தியக என்றும் உள்ளவன் என்றும் சத்தியம் என்றும் கூறுகின்றது. இந்த அறிபவன் எந்த மாற்றத்தையும் அடைவதில்லை, நிர்விகார திரஷ்டா. பூர்வபக்ஷிக்கு வந்த சந்தேகம் ரெண்டு அறிபவனை புரிந்து கொள்ளவில்லை. அறிபவன் சொன்னால் ஒருவன் தான் நினைக்கின்றான், சிதாபாசத்தை மட்டும் பார்க்கின்றான். நாம் அதற்கு ஆதாரமான சித்தை அறிமுகப்படுத்தி அந்த சித்தினுடைய சாநித்திய மாத்திரத்தில் மற்ற செயல்களெல்லாம் நடக்கின்றது. அவருடைய இருப்பே அவருடைய விளக்கம், அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸே மற்றதையெல்லாம் அது அறிகின்றது என்று கூறுகின்றோம். ஆனால் உண்மையில் அறிபவன் சொல்ல முடியாது, வேறு வழி இல்லாமல் அந்த சொல்லை பயன்படுத்துகின்றோம். இதுவரை 5 கேள்விகள், அதற்கான பதிலை பார்த்தோம். இனி இறுதியாக 6வது கேள்வி. 6வது கேள்வி என்னவென்றால், இந்த மந்திரத்தில் தது ஆத்மானம் ஏவ அவேத் என்று வந்தது. அந்த பிரம்மன் ஆத்மானம் தன்னை, ஏவ தன்னையே, அவேத் அறிந்தது. எப்படி அறிந்தது? அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்று அந்த பிரம்மன் தன்னை அறிந்தது. இப்போ இதை வச்சுட்டு ஒரு கேள்வி வருகின்றது. இந்த கேள்வியை நம்ம பலமுறை கேட்டிருக்கோம், பலமுறை பதிலை பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல சங்கரர் கூறுவதனால் சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன தோஷத்தை பூர்வபக்ஷி கூறுகின்றான் என்றால், பிரம்மன் அது தன்னையே அறிந்தது என்றால் கர்ம கருத்திரு விரோதம் அப்படிங்கிற ஒரு தோஷம். கர்ம கருத்திரு விரோத தோஷக. கர்த்திரு என்றால் அறிபவன், கர்ம என்றால் அறியப்படும் பொருள். அறிபவன் அறியப்படும் பொருள் என்கின்ற தோஷம். அப்படின்னா என்ன என்றால்,
நம்ம திருக் திருஷ்ய விவேகத்தில் என்ன ஒரு நியதியை பார்த்திருக்கோம், அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேறுபடுகின்றான். இதுதான் திருக் திருஷ்ய விவேகத்தில் நம்ம பார்த்த ஒரு முக்கியமான நியாயம். திருக் என்பவன் அறிபவன், திருஷ்யம் என்றால் அறியப்படும் பொருள். இப்போ அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து எப்பொழுதும் வேறுபடுகின்றான். இப்போ அந்த நியாயத்தை இங்கே பயன்படுத்தினோம்னா அது தன்னை அறிந்தது. அப்போ தான் வேறு, அறிபவன் வேறு. தன்னை பிரம்மன் என்று அறிந்தது என்றால் அறியப்படும் பொருள் பிரம்மன், அறிபவன் ஏதோ ஒன்று. இப்போ நான் பிரம்மனை அறிகின்றேன்னு சொன்னாவே திருக் திருஷ்ய விவேகத்தை பயன்படுத்தினோம்னா அறிபவன் நான் வேறு, அறியப்படும் பொருள் பிரம்மன் வேறு என்று வருகிறது. அது எப்படி தன்னையே அறிந்து கொள்ள முடியும்? கண்ணையே எப்படி பார்க்க முடியும்? கண்ணு மற்றதை தான் பார்க்க முடியும், அது அதையே பார்க்க முடியாது. கையையே உயர்த்த முடியாது அல்லது பிடிக்க முடியாது. கர்ம கர்த்திரு விரோதம், அது எப்படி அதையே அனுபவிக்கும் அல்லது பார்க்கும், அதையே அது அறியும். இதற்கு வேறொருவர் பதில் சொல்கிறார்கள், விசிஷ்டாத்வைதிகள். அவர்களுடைய பதிலை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, இப்போ நீ இருக்க, உனக்கு எத்தனையோ அவயவங்கள் இருக்கு, உன்னுடைய கையை நீ பார்க்கிற, இப்போ நான் என்ன பார்க்கிறேன்னு சொல்வது போல அந்த பிரம்மன் விசிஷ்டமான அத்வைதம், அதனிடத்தில் வேற்றுமைகளெல்லாம் இருக்கு, அது அதனை பார்க்கிறது என்று ஏற்றுக்கொள்ளலாமே என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் நம்முடைய பதில் அது அல்ல. காரணம், நாம் இங்கு உபதேசம் செய்கின்ற பிரம்மன் நிர் அவயவம், உறுப்புக்கள் அற்றது, பிளவுபடாதது. அப்படி இருக்கும் பொழுது அதுவே அதை பார்த்து கொள்ள முடியாது. இப்படி ஒரு சந்தேகம் இறுதியாக வருகின்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பதில் சொல்கின்றோம்? நாம் பதிலுக்கு இப்பொழுது வந்தால், இந்த இடத்துல பல கோணங்களில் பதில் சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பதில் இருக்கின்றது. இந்த விருத்தி வியாப்தி, பல வியாப்தின்னெல்லாம் வரும். அப்படி விதத்தில் ஒரு பதில் சொல்லலாம். ஆனால் இங்கு நாம் கூறுகின்ற பதில் என்னவென்றால், அதாவது பிரம்மனை நான் அறிகின்றேன் அல்லது பிரம்மன் தன்னை அறிந்தது என்ற இடத்திலெல்லாம் உண்மையில் பிரம்மத்தை ஒரு விஷயமாக நாம் அறிவதில்லை. பிரம்மத்தை விஷயமாக அறிவதில்லை, ஒரு பொருளாக அறிவதில்லை. இரண்டாவது, நாம் எந்த பிரம்மத்தை அறிகின்றோம் அப்படின்னு சொல்கின்றோமோ அந்த பிரம்மன் ஏற்கனவே விளங்கி கொண்டுதான் இருக்கின்றது, விளங்காததை அல்ல. விளங்கி கொண்டு இருக்கின்ற பிரம்மத்தை தான் நாம் அறிகின்றோம். இப்போ நம் முன் 2 பேர் பேசிக்கொண்டு இருக்கின்றார். நான் ஒருவரை சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்ருக்கேன். அந்த 2 பேர்த்தில் ஒருவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், எனக்கு ரொம்ப நல்லா அவரை தெரியும். அந்த என்னுடைய நண்பரும் இனியொருவரும் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். நான் 2 பேர்த்தையும் 5 நிமிஷமாக அவர்கிட்ட பார்த்துட்ருக்கேன். நான் யாரையோ ஒருவரை சந்திக்கணும்னு ரொம்ப நாளாக இருக்கேன். பிறகு அவர் எனக்கு அறிமுகப்படுத்துகிறார். இப்போ இவர் தான் நீ பார்க்க விரும்பிய அவர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். இப்பொழுது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த புதிதாக நான் ஒருவரை முதல் பார்த்தனே, அவரை ஏற்கனவே 5 நிமிஷமாக அவரை பார்த்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் அவரை பற்றி எனக்கு அறிவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அவரை பற்றி அறிவு என்னுடைய நண்பன் சொல்கிறதுக்கு முன்னாடியே கண் மூலமாக வந்தாச்சு. பிறகு அவரை பற்றி ஒரு நியூ ஸ்டேட்டஸ், ஒரு புதிய தன்மை தான் எனக்கு வந்துள்ளது. காரணம், என்னுடைய நண்பன் இவர்தான் நீ தேடிக்கொண்டிருப்பவர்னு சொல்வதற்கு முன்னாடியே நான் அவரை பார்த்துட்டேன், அவர் எனக்கு விளங்கி விட்டார். இப்போ ஏற்கனவே விளங்கிய ஒரு பொருள் இப்பொழுது புதிதாக விளங்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் ஒரு தன்மை தான் புதிதாக எனக்கு விளங்குகின்றது.
காரணம், என்னுடைய நண்பன் சொல்வதற்கு முன்பே அது விளங்கி விட்டது. அதே போல இங்க நண்பன்கிறது சாஸ்திரம், அந்த புதிய ஆள் அப்படிங்கிறது பிரம்மன். நான் ஏற்கனவே அந்த பிரம்மத்தை சாஸ்திரத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. சாஸ்திரம் அதை பற்றி சொல்வதற்கு முன்னாடியே அந்த பிரம்மன் எனக்கு விளங்கியாச்சு. ஆனால் அந்த பிரம்மன் எப்படி விளங்கவில்லைன்னா பிரம்மனாக விளங்கவில்லை. எப்பொழுதெல்லாம் நான் சொல்கிறோமோ அப்போ பிரம்மன்தான் விளங்கி கொண்டு இருக்கின்றது. பிறகு எப்படி விளங்கவில்லை? பிரம்மன் என்று விளங்கவில்லை. இப்போ ஆத்மா பிரம்மனாக விளங்கவில்லை. அப்போ நான் பிரம்மனை அறிகின்றேன், ஆத்மாவை அறிகின்றேன், அது தன்னை அறிந்தது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன புரிந்து கொள்ளுகின்றோம்? இந்த இடத்தில் ஏற்கனவே விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு வஸ்துவினுடைய பிரம்மத்துவம், பூர்ணத்துவம் சாஸ்திரத்திலிருந்து புதிதாக அறியப்படுகின்றது. அப்போ நம்ம புதிதாக பிரம்மத்தை தெரிஞ்சுக்கல. நான் சொல்லிட்டு இருக்கிற நான்ல ஏற்கனவே பிரம்மந்தான் விளங்கிட்டு இருக்கு. பிறகு அந்த நான்ல நாம் தெரிஞ்சிட்ட விஷயம் என்ன அப்படின்னா புதிதாக இருக்கின்ற அறிவு அல்ல, புதிதான ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்னா தன்மை, இந்த இடத்துல தன்மைனா சொரூபம். சரி, அது எப்படி விளங்கியது என்றால் அந்த புதிதான தன்மையும் புதிதாக உருவாக்கப்படவில்லை. அந்த நான்ல நான் அல்லாத சிலதெல்லாம் இருந்தது, அது நீக்கப்பட்டவுடன் அந்த பூர்ணத்துவமானது வெளிப்படுகின்றது, அறியப்படுகின்றது. ஆகவே நான் என்னை அறிகின்றேங்கிற விஷயத்தில் இது கொஞ்சம் கவனமாக நம்ம இந்த இடத்துல செவி கொடுத்தா தான் புரியும். நான் என்னை அறிகின்றேங்கிற விஷயத்தில் அந்த என்னை ஏற்கனவே அறிஞ்சவன் தான், ஏற்கனவே நான் விளங்கி கொண்டிருந்தவன் தான். பிறகு இந்த இடத்துல என்னை அறிகின்றேங்கிற இடத்துல எனக்கு அல்லாததை நீக்கிவிட்டேன் அர்த்தம். இப்போ அனாத்ம நிஷேதம் ஆத்ம வேதனம், அதுதான் இங்கே லாஜிக். அனாத்ம நிஷேதம், நிஷேதம் சொன்னால் அனாத்மாவை நீக்குவது இஸ் ஈக்குவல் டு ஆத்மாவை அறிதல். இப்போ அனாத்ம நிஷேதனம் இஸ் ஈக்குவல் டு ஆத்ம வேதனம். மற்ற இடத்துல எல்லாம் அனாத்மாவை புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். இங்கே நாம் உண்மையிலேயே நம்மை நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்னை எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னை யார் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு மற்றவங்களை தான் அறிமுகப்படுத்தணும். ஏன்னா எனக்குள் நான் விளங்கி கொண்டே இருக்கின்றேன். அப்போ என்னை நான் அறிதல்னு அர்த்தம் என்னன்னா என்னுடைய சொரூபத்தை பூர்ணமாக அறியவில்லை. காரணம் என்னன்னா என் மீது நான் அல்லாத உடல் மற்ற தன்மைகள் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, அது நீக்கப்படுகின்றது. இப்போ இங்கு அறிபவன் அறியப்படும் பொருள்ங்கிறது கர்ம கர்த்திரு விரோதம் இல்லை. காரணம், இந்த கர்த்தாவே தன்னை அறிந்து கொள்கின்றான். பிறகு எப்படி என்பதற்கு ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்ல வேண்டும்னா முகதர்ஷனவது. முகதர்ஷனம்னா ஆதர்ஷே, கண்ணாடியில் முகத்தை பார்ப்பது போல. இப்போ நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோம். இப்போ கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் பொழுது இங்கே சப்ஜெக்ட் யார், ஆப்ஜெக்ட் யார்? சப்ஜெக்டு நான், ஆப்ஜெக்டு நான் தான். அது எப்படி நீ உன்னையே பார்த்துக்க முடியும்? அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றினுடைய துணை கொண்டு ஏற்கனவே விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய விசேஷமான தன்மையை அறிகின்றேன். அப்போ சாஸ்திரம் நம்மை காட்டவில்லை, நம்மை புதிதாக அறிமுகப்படுத்தவில்லை. பிறகு அறிந்த நம்மை தெளிவுபடுத்துகின்றது. வேறு வழி இல்லாமல் நம்ம சில இடத்துல எல்லாம் இந்த இடத்துல நம்ம லாங்குவேஜ்லேயே ஹேண்டிகேப் ஆயிடுறோம். லாங்குவேஜே நமக்கு வேறு வழி இல்லாத அதே சொல்லை பயன்படுத்துகின்றோம். ஆகவே பிரம்ம ஞானத்தில் மற்ற ஞானத்தை போல் அல்ல. திருக்திருஷ விவேகத்தை இங்கே கொண்டு வந்துடக்கூடாது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல நான் திருக்திருஷ விவேகத்தை போடுறேன்னு போட்டு தப்பாக புரிஞ்சிடக்கூடாது.
அனாத்ம விஷயத்துல தான் திருஷ்ய விவேகம். இந்த இடத்துல அது தன்னை அறிந்ததுங்கிற இடத்துல அறிந்தது தன்னைங்கிற முற்றிலும் வேறான பொருள். வேறான பொருள்னா என்ன? நான் ஏற்கனவே அறிஞ்சவன் தான், என்னுடைய அனாத்ம விஷயங்கள் நீக்கப்பட்டதைத்தான் நம்மை நாம் அறிகின்றோம்னு சொல்கின்றோம். அப்போ அது ஆத்மானமவே அப்படிங்கிற இடத்துல அது தனக்கு அல்லாததை நீக்கியது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்னை அறிகின்றேங்கிற இடத்துல நான் எனக்கு அல்லாததை அறியவில்லைன்னு அர்த்தம். அதைத்தான் இப்படி சொல்கிறோம், நான் என்னை அறிகின்றேன். இப்போ கர்ம கர்த்திரு விரோதமும் இல்லை. இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நாம் என்னைக்குமே புதிதான ஒன்றை அறிவதில்லை, புதிதாக அறிவதில்லை. பிறகு எதை அறிகின்றோம்? அறிந்த ஒன்றில் சில மாற்றம் ஏற்படுகின்றது. நான் ஏற்கனவே அவரை பார்த்துட்டேன், ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு ஆள்னு பார்த்துருக்கேன். நான் யாரை தேடி பார்க்கணுமோ அவர்தான் எனக்கு தெரியவில்லை. இப்போ ஏற்கனவே எந்த திருஷ்டி எனக்கு இருக்கோ அதில் புதிய அறிவு வருகின்றது, இவரைத்தான் நான் பார்க்க வேண்டும்னு சொல்லி. அதே போல நான் என்னை அறிகின்றேன், பிரம்மன் என்று அறியவில்லை. ஏன் அறியவில்லைன்னா அப்ரம்மன் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, அது நீக்கியவுடன் நான் என்னை அறிகின்றேன். இத்துடன் மகா வாக்கிய முதல் பகுதி விசாரம் முடிவடைகின்றது. இப்போ இந்த முடிவடையும் தருவாயில் நம்ம சில சந்தேகங்களை எல்லாம் கேட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கோ? கிமு தத் பிரம்ம அவேத் தஸ்மாத் தத் சர்வம் அபவத்துங்கிற இடத்துல சில கேள்விகளெல்லாம் நமக்கு வந்தது. அதாவது 1, 4, 9 இதற்கு முன் மந்திரம் கிம் பிரம்ம அப்படின்னு சில கேள்விகளெல்லாம் வந்தது. அந்த இடத்துல நம்ம பதிலையெல்லாம் பார்க்கல. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சங்கரருடைய விசாரத்திற்குள்ள பதில்கள் எல்லாம் வந்துவிடும்னு சொல்லிவிட்டோம். இப்போ பதில் வந்திருக்கா, அங்கே என்ன கேள்வின்னு ஞாபகப்படுத்தி கொண்டால், முதல்ல பிரம்மன் பரிச்சின்னம் வா அபரிச்சின்னம் வான்னு ஒரு கேள்வி கேட்டோம். வரையறுக்கப்பட்டதா வரையறுக்கப்படாததா? பரிச்சின்னம் வரையறுக்கப்பட்டதுன்னு சொன்னால் பிரம்மன்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அது புருஷார்த்தம் அல்ல. அபரிச்சின்னம் அது வரையறுக்கப்படாததுன்னு சொன்னால் பிரம்மன்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனால் அறியப்படுதல்ங்கிறது எப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு நாம் இப்போ கடைசியாக பதில் பார்த்தோம். அறியப்படுதல்னா ஒரு பொருளாக அறியப்படவில்லை, அறிபவனாக அறியப்படுகிறது. அப்போ நம்முடைய பதில் பிரம்மன் பூர்ணமானது தான், அதே சமயத்தில் பிரம்மன் அறியத்தக்கது. எப்படி? பொருளாக அல்ல, அறிபவனாக அறியத்தக்கது. இப்போ அறிபவனை தான் ஏற்கனவே அறிஞ்சிட்ருக்கிறேன்னா, அறிபவனுடைய சொரூபம் அபரிச்சின்னமாக அறிய வேண்டும் என்பது பதில். பிறகு அடுத்து நாம் கேட்ட கேள்வி, வந்த சந்தேகம் பிரம்மன் எதையாவது தெரிஞ்சு அனைத்துமானதா, எதையுமே தெரியாமல் அனைத்துமானதா? பிரம்மன் எதையுமே தெரியாமல் அனைத்துமானதுன்னா நாமளும் எதையும் தெரியாமல் அனைத்தும் ஆயிக்கலாம். பிறகு சாஸ்திரம் பிரம்மத்தை போதிக்க வேண்டியதில்லை, அனைத்துமாக. அப்போ பிரம்மன் ஞாத்வா, எதையோ ஒன்று தெரிஞ்சு தான் அனைத்துமாக ஆனது. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், எதை தெரிஞ்சு? தன்னை தெரிஞ்சா மற்றவங்களை தெரிஞ்சான்னா? பிரம்மத்துக்கு அப்பாற்பட்டு வேறு ஒன்றும் இல்லை, அது தன்னை தெரிஞ்சு தான். தன்னை தெரிஞ்சதாக இருந்தால் அது எப்படி தன்னையே தெரிந்து கொள்ள முடியும்? அதுக்கு தான் இறுதியாக பதில் பார்த்தோம். தன்னை என்றைக்குமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் பிரம்மன்னு தெரியவில்லை, ஜீவன்னு நினைத்து விட்டது. அது பிரம்மன்னு தெரியும் பொழுது அது அனைத்துமாக ஆகின்றது என்று அந்த அனைத்து கேள்விக்கான பதில்களும் சங்கரருடைய விளக்கத்தில் வந்துவிட்டது. இனி நாம் 10வது மந்திரத்தை பார்த்தோம்னா, அதாவது முதல் அத்தியாயத்தில் 4வது பகுதியில் 10வது மந்திரத்தில் பிரம்மவா இதமக்ர ஆசீத் தத் ஆத்மானமேவாவேத் அகம் பிரம்மாஸ்மீதி தஸ்மாத் தத் சர்வம் அபவது. இந்த பகுதி வரை மகா வாக்கியம். அந்த பகுதி இத்துடன் முடிவடைகின்றது. இதில் 6 தலைப்புகள் இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதில் முதல் தலைப்பு முடிவடைகின்றது. இனி அடுத்த விசாரத்திற்கு செல்லலாம். இப்பொழுது உபனிஷத் மந்திரத்தை படிப்போம்.
தத்யோ யோ தேவானாம் பிரத்யபுத்யதே ச ஏவ ததபவத் ததா ரிஷீணாம் ததா மனுஷ்யானாம். இப்பொழுது நாம் படித்தது வரை இரண்டாவது பகுதி. தத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்யதே சயேவ ததபவத் ததா ரிஷீணாம் ததா மனுஷ்யானாம். அது வரைக்கும் ஒரு பிராக்கெட். அது இரண்டாவது பாயிண்ட், இரண்டாவது விசாரம். அதிகாரி விசேஷக, அதிகாரியை பற்றிய விஷயம். யார் இந்த ஞானத்துக்கு தகுதி உடையவர்கள், யாரால் இந்த ஞானத்தை அடைய முடியும், இந்த ஞானத்தை அடைவதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கின்றது என்கின்ற விசாரம். அதிகாரியை பற்றிய விசேஷம், யாருக்கு இதற்கு தகுதி இருக்கின்றது, அர்ஹதை இருக்கின்றது. இப்போ இங்கு என்ன சொல்லப்படுகிறது? அதிகாரி நியமம் என்பது இங்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவர்கள், மனிதர்கள், ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் தகுதி இருக்கின்றது. அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. முதல்ல மந்திரத்தை பார்த்துவிட்டு பிறகு விசாரத்திற்கு செல்லலாம். இப்பொழுது மந்திரத்தினுடைய அர்த்தத்துக்கு போகிறோம். தத்யோயோ, யார் யார் தேவானாம் தேவர்களுக்குள் பிரத்யபுத்யத அறிகிறார்களோ, தது இந்த தத்துவத்தை, யக யக யாரெல்லாம் தேவர்களுக்குள் எவர்களெல்லாம் பிரத்யபுத்யதன அறிகிறார்களோ, சக ஏவ தத் அபவது அவர்கள் அந்த பிரம்மனாகவே ஆகின்றார்கள். தேவர்களுக்குள் யாரெல்லாம் இதை அறிகிறார்களோ அந்த தேவர்களெல்லாம் பிரம்மனாக ஆகிறார்கள். தேவர்கள் தான் பிரம்மன் சொல்லிடக்கூடாது. தேவர்கள் ஜீவர்களை விட அதிக புண்ணியம் செய்த ஒரு லோகத்தில் இருப்பவர்கள். அக்னி தேவன், வாயு தேவன் சொல்லி தேவர்களும் அறியாமையில் இருப்பார்கள். அவர்களும் பிறகு அங்கே தேவலோகத்திலையும் இந்த ஞானத்தை அவர்கள் அடைய வேண்டும். அப்போ பிரத்யபுத்தியதான அறிகிறார்களோ, தேவர்களுக்குள் இந்த தத்துவத்தை யார் அறிகிறார்களோ, சக ஏவ அவர்களும் தத் அபவது அந்த பிரம்மனாகவே ஆகிறார்கள். பிறகு அடுத்த சொல் ததா ரிஷீனாம். ததர்ஷீனாம் பிரிச்சோம்னா ததா ரிஷீனாம், அதுபோல் ரிஷிகளுக்குள்ளும். ரிஷிகளுக்குள்ளும் எவர்களெல்லாம் இதை அறிகிறார்களோ அவர்களெல்லாம் அதுவாக ஆகிறார்கள். ரிஷிகள்னு சொன்னால் எல்லா ரிஷிகளும் ஞானியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில ரிஷிகளெல்லாம் எத்தனையோ சில மந்திர சக்திகளோடு இருக்கலாம், யோகிகளாக இருக்கலாம், அல்லது தர்மசாஸ்திரத்தை படித்தவர்களாக இருக்கலாம். நம்மை விட அதிகமாக தெரிஞ்சவர்கள் ரிஷிகள். அவர்கள் ஞானியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ரிஷிகளும், ரிஷிகளுக்குள் யார் இதை அறிகிறார்களோ அவர்களும் இந்த பிரம்மனாக ஆகிறார்கள். பிறகு ததா மனுஷ்யானாம், அதே போல மனிதர்களுக்குள்ளும். இப்போ மனிதர்கள் வேறு ரிஷிகள் வேறான்னு கேட்டக்கூடாது. ரிஷிகளும் மனிதர்களும் ஒன்று தான். சாதாரண மனிதர்கள், நம்மைய போல ஆட்கள். சாமி ஆசாமின்னு பிரிச்சிடுறோமல்ல, அப்படி ஆசாமிகள் சாதாரண மனிதர்கள். சில பேர் சொல்லுவார்கள்ல, எங்களை போல சாதாரண ஆளுகளுக்கெல்லாம் புரியுமான்னு எல்லாம் சொல்லி, அதெல்லாம் இங்கே வருகின்றது. அப்படி மனுஷியானா ஒரு மனிதர்கள். ஆனால் மனுஷனாக இருக்கணும், 2 காலில் நடக்கணும், 4 காலில் நடந்துட்டு இருக்கக்கூடாது. மனிதர்கள் ததா மனுஷ்யானா. இப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. எல்லாமே பிரம்மன்னு சொன்னால் மனிதன், ரிஷிகள், தேவர்கள்னு ஏன் சொல்லணும்னா, எல்லாமே பிரம்மன் தானே இருந்தாலும் ஏன் இப்படி சொல்கிறோம்னா, நம்ம எல்லாமே மனுஷனாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆளுகளுக்கு பேர் வச்சுருக்கிறோமல்ல, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மனுஷன்னு பேர் வச்சா எவ்வளோ குழப்பம் வந்துடும். அப்படி எல்லாமே பிரம்மனாக இருந்த போதிலும் உபாதியினுடைய அடிப்படையில் பெயர் வருது.
ஒரு விதமான சரீரத்தை மனுஷங்கிறோம், ஒரு விதமான வாழ்க்கை முறையுடன் கூடிய மனிதர்களை ரிஷிங்கிறோம், பிறகு ஒரு விதமான சரீரத்தை நம்ம தேவர்கள்னு சொல்கிறோம். இப்போ சரீரத்தினுடைய அடிப்படையில் தான் பேதம் இங்கு சொல்லப்பட்டதே தவிர பிரம்மன்கிற அடிப்படையில் பேசப்படவில்லை. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டுள்ளது? தேவர்களுக்குள் யாரெல்லாம் இதை அறிகிறார்களோ, ரிஷிகளுக்குள் யாரெல்லாம் இதை அறிகிறார்களோ, பிறகு மனிதர்களுக்குள் யாரெல்லாம் இதை அறிகிறார்களோ அவர்களும் இந்த பலனை அடைகிறார்கள், சர்வாத்ம பாவத்தை அடைகிறார்கள். இப்போ இந்த பகுதி தான் அதிகாரித்துவத்தை பேசுகின்ற பகுதி. யார் இந்த அறிவுக்கு தகுதி உடையவர்கள்? இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு யாரால் சொல்ல முடியும்? மோக்ஷங்கிற பலனை யாரால் அடைய முடியும்? அதுதான் இங்கு விசாரம். மந்திரம் மிக எளிமையானது. தேவர்களுக்குள், ரிஷிகளுக்குள், மனிதர்களுக்குள் யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அந்த பிரம்ம பாவத்தை அடைகிறார்கள். இனி நம்ம விசாரத்திற்கு வரலாம். இப்போ வேதம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்திற்கு நம்ம ரெண்டு விதமான அதிகாரிகளாக பிரிச்சிடறோம். வேதத்தையே ரெண்டாக பிரிக்கிறோம். முக்கியமாக அதிகாரியினுடைய அடிப்படையில், விஷயத்தினுடைய அடிப்படையில். எப்படி என்றால், இப்போ வேதத்தினுடைய முதல் பகுதியில் அக்னிஹோத்திரம் முதலிய எத்தனையோ கர்மங்கள் எல்லாம் இருக்கு. அந்த கர்மங்களுக்கு ஒவ்வொரு கர்மத்திற்கும் அதிகாரித்துவத்தை சொல்லி ஆக வேண்டும். ஒரு யாகம், ஒரு கர்மம் அப்படின்னு இருந்தால் அந்த கர்மத்துக்கு யார் அதிகாரி அப்படின்னு சொல்லி ஆக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நம்ம என்றைக்குமே அந்த அதிகாரியை மனசில் வச்சுட்டு தான் பேச முடியும், பேசியாக வேண்டும். அதிகாரியை விட்டுட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு புஸ்தகம் எழுதுகிறோம்னா யாருக்குன்னு மனசில் வச்சுட்டு எழுதணும். ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம்னா யாருக்கிட்ட பேசுகிறோங்கிற மனசில் வச்சுட்டு பேசணும். ஒருவர் ஒரு கேள்வி கேட்குறார், கேள்விக்கான பதில் சொல்லக்கூடாது. ஒருவர் மது அருந்திட்டு வந்து நம்மைய பார்த்து ஆத்மாவை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, நமக்கு ஆள் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடுறோம். அப்போ சந்தேகம் வந்துடும், இதில் யாருக்கு உள்ளே போயிருக்குன்னு சொல்லி, யார் தண்ணி போட்டிருக்காங்களோ சந்தேகம் வந்துடும். காரணம் என்ன? அதிகாரிய மனசில் வச்சுட்டு பேசணும். அப்படி இப்போ யாகங்கள், கர்மகாண்டம் வேதத்தினுடைய முக்கியமான முதல் பகுதிகளெல்லாம் இருக்குது. அதில் அதிகாரியை பற்றி பேசும் பொழுது என்னென்ன கருத்துக்கள் மனசில் வைக்கணும்னு ஒரு நியமம் சொல்லப்பட்டிருக்கு. அது முதல் அர்த்தி. ஃபஸ்ட்டு நியமம் அர்த்தி. அர்த்தி அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கர்மம் சொன்னாலும் அந்த கர்மத்தினுடைய பலனில் அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு பார்த்தார். அவனுக்கு தான் அந்த கர்மம் அந்த கர்மம் ரெலவெண்ட். அந்த கர்மத்துக்கு அதிகாரியாக ஒருத்தன் இருக்கணும்னு சொன்னால் அவன் அர்த்தியாக இருக்க வேண்டும். அது முதல் நியமம். இப்போ குஷேலன் புத்திரகாம இஷ்டிக்கு அர்த்தியாக இருப்பாரான்னா, குஷேலருக்கு எவ்வளோ புத்திரன் இருக்கு, அவர் மீண்டும் புத்திரகாம இஷ்டி பண்ண என்ன ஆகிறதுனா அவர் அர்த்தி கிடையாது, அனர்த்தி. அப்படி அர்த்தி அப்படின்னு சொன்னால், ஒரு யாகமோ ஒரு கர்மமோ அல்லது ஏதோ ஒன்றை கொடுக்குறோம்னு சொன்னால் அதனுடைய பலன் ஒன்று இருக்கும். அந்த பலனில் அவருக்கு அர்த்தித்துவம் இருக்கான்னு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம வேதாந்த பேசுகிறதா இருந்தாலும், ஒருவருக்கு ஒரு உதவி பண்ணுறதா இருந்தாலும், என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதனுடைய பலனில் அவர்களுக்கு அர்த்தித்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்தார். இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். இதுதான் நியமம், முதல் நியமம். இரண்டாவது நியமம், இதெல்லாம் கர்மகாண்டத்தில் வரும். வேதாந்தத்தில் இதை வேறு விதத்தில் சொல்ல போகிறோம். இது இங்கே வேதாந்தத்துக்கு வரும்போது அர்த்தித்துவங்கிறதுக்கு வேற ஒரு சொல் பயன்படுத்த போகிறோம். கர்மகாண்டத்தில் இந்த வார்த்தைகள் அர்த்தி. இரண்டாவது தக்ஷக. தக்ஷக அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கர்மம் இருக்குது, அந்த கர்மத்தினுடைய பலனில் அர்த்தித்துவம் இருக்குது, விருப்பம் இருக்குது. ஆனால் அந்த கர்மம் செய்யறதுக்கான சக்தி கிடையாது. தக்ஷகன கேப்பபிலிட்டி, ஸ்ட்ரென்த் டு டூ, அதை செய்யறதுக்கான சக்தி. இப்போ அந்த காலத்தில் எல்லா ராஜாவுக்கும் மகாராஜாவாகணும்னு ஆசை தான். யாருக்கு அந்த அர்த்தித்துவம் இல்லை. ஆனால்
ராஜசூய யாகம் பண்ணுறதுக்கு தக்ஷத்துவம் இருக்கா? ராஜசூய யாகம்னு சொன்னால் எல்லா சிற்றரசர்களிடமிருந்து அவர்களை எல்லாம் வென்றுட்டு அந்தந்த நாட்டினுடைய திரவியத்தை கொண்டு வந்து தான் அந்த யாகத்தில் போடணும். அதுக்கு தக்ஷத்துவம் கிடையாது. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஒரு பொருள் ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அந்த ஆசைப்பட்ட பொருளை அடையிறதுக்கான கர்மம் இருக்கே, அதை செய்யறதுக்கான சக்தியும் இருக்க வேண்டும், ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும், தகுதி இருக்கணும். இப்போ எனக்கு பணம் லட்சியம், பணத்தில் அர்த்தித்துவம் இருக்குன்னா சம்பாதிக்கிறதுக்கான தக்ஷத்துவமும் இருக்க வேண்டும். அது இல்லை அப்படின்னா பேசாமல் அர்த்தித்துவத்தை விட்டுருன்னு அர்த்தம். சம்பாதிக்கிற சக்தி இல்லைன்னா ஆசையும் விட்டுரு, பணத்தாசையும் விட்டுரு, எதையும் வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் தக்ஷத்துவமும் இருக்க வேண்டும். இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று அடையணும்னு ஆசை வந்துட்டா அந்த ஆசையை தொடர்ந்து அதை அடையிறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு பார்த்தார். எல்லாத்துக்கும் பதவி வேணும்னு ஆசை தான், மினிஸ்டர் ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை தான், எந்த அரசியல் தலைவர்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்க, ஆசை தான். ஆனால் தக்ஷத்துவம் இருக்கான்னா, அதுக்கான தகுதி இருக்கான், சக்தி இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்த்தார். மூன்றாவது அபர்யுதஸ்துவம். அபர்யுதஸ்துவம்ங்கிறது சாஸ்திரம் சொல்கிற மூன்றாவது கண்டிஷன். அபர்யுதஸ்துவம் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்தினால நிஷேதம் செய்யாமல் இருக்க வேண்டும். சாஸ்திர அநிஷித்தம், அந்த கர்மத்துக்கு சாஸ்திரத்தினாலேயே நிஷேதம் பண்ணாமல் இருக்கணும். இப்போ உதாரணமாக ராஜா ராஜசூயேன யஜேதன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ராஜா ராஜசூயங்கிற யாகத்தை செய்ய வேண்டும். இப்போ சாஸ்திரமே என்ன பண்ணிடுது, ராஜசூய யாகம்ங்கிறத ராஜா தான் பண்ணணும்னு சொல்லிடுது, க்ஷத்ரியந்தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பிராமணன் வைசியன் சூத்ரன் இவர்களெல்லாம் பண்ணக்கூடாது, அதை ராஜா தான் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ அபர்யுதஸ்துவம் அப்படின்னா, பர்யுதஸ்துவம்னு சொன்னால் பிராமணன் அந்த யாகத்தில் நிஷேதம் செய்யப்பட்டு விட்டான். பிராமணன் ராஜசூய யாகம் பண்ணக்கூடாது, அதான் பர்யுதஸ்துவம்ங்கிறது. பர்யுதாசக அப்படின்னா ஒதுக்கிறதுன்னு அர்த்தம். அபர்யுதஸ்துவம்னா ஒதுக்கப்படாமல் இருத்தல், நீக்கப்படாமல் இருத்தல். இப்போ சாஸ்திரத்தில் ஒவ்வொரு யாகத்துக்கும் யார் செய்யலான்னு நியமம் இருக்கு. கிருஷ்ணகேசக யஜேதேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஒரு பர்டிகுலர் யாகம், ஒரு குறிப்பிட்ட யாகத்தை யார் பண்ணலான்னா, கிருஷ்ணகேசகன்னா கருப்பு முடியுடையவர்கள் தான் செய்யணுமா, ஒரு முடி நரைச்சி போச்சுன்னா செய்யக்கூடாதான். இப்படி எல்லாம் யாகம் இருக்கு. தலை பூரா வெள்ளை முடி வச்சுட்டு அந்த யாகத்தை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி எத்தனையோ நியமம் இருக்கு. வயக ஏஜ் இருக்கு, இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த யாகத்தை பண்ணணும். பிறகு சில யாகங்களுக்கு ஜாதி நியமம் இருக்கு, பிறகு ஆசிரம நியமம் இருக்கு. பிரம்மச்சாரி இந்த யாகத்தை பண்ணணும், கிரகஸ்தர்கள் அக்னிகோத்திரத்தை கிரகஸ்த ஆசிரமத்தில் தான் பண்ணணும், வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இவர்கள் பண்ணணும். சன்னியாசி விரஜா யோகம் பண்ணலாம், கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்படி ஒவ்வொரு யாகங்களுக்கும் ஆசிரம நியமம் இருக்கு, பிறகு ஜாதி நியமம், வயோ நியமம், இப்படி எத்தனையோ நியமங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி சாஸ்திரத்தில் நிஷித்தம் செய்யப்பட்டிருக்க கூடாது. அப்படி நிஷித்தம் பண்ணிட்டா அது பரதர்மம் ஆகி விடுகிறது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், ஸ்வதர்மம்னு புரிந்து கொள்ளலாம். நம்முடைய தர்மமாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம ஒரு பொருளை அடையணும்னு சொன்னால் அதிகாரித்துவத்தில் எதெல்லாம் வருது, வெறும் அர்த்தித்துவம் மட்டும் இருந்தால் போதாது, தக்ஷமாக இருக்கணும், நான் தக்ஷனாக இருக்கணும். சரி, அர்த்தி தக்ஷக அது என்னுடைய ஸ்வதர்மத்திற்கு உட்பட்டு வரலினா தகுதி இல்லை. இந்த அபர்யுதஸ்தோங்கிறத ஸ்வதர்மம்னு புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னுடைய தர்மத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும், சாஸ்திர அங்கீகாரம் பெற்றதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கர்மகாண்டத்தில் கூறுகின்ற நியமங்கள். இப்படித்தான் கர்மகாண்டத்தினுடைய லாங்குவேஜ். இனி நம்ம வேதாந்தத்துக்கு வர்றோம். இப்போ இதே வாசனையோட எதுக்கு வருவோம், உபனிஷத்துக்குள்ளே வருவோம். இப்போ உபனிஷத்துக்குள்ளே வந்த உடனே
அதிகாரித்துவம் நமக்கு இருக்கா அப்படின்னு தேடி பார்ப்போம். ஏன்னா உபனிஷத்துக்குள்ள வரும் பொழுது கர்மகாண்டத்திலிருந்து வந்திருப்போம். இல்லையே நான் கர்மகாண்டத்திலிருந்து வராமல் நேராக வந்திருக்கிறேனேனா அது தப்பு தான், என்ன பண்ணுறது? அதனால தான் கர்மகாண்டத்தை பற்றி சில விஷயங்களை படிச்சுக்கிறோம். இப்போ அந்த வாசனையோடு வரும் பொழுது நம்ம உடனே உபனிஷத்துக்குள்ளே போய் புரட்டி பார்ப்போம். இந்த உபனிஷத்தை படிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு, அது எனக்கு இருக்கான்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல உபனிஷத் பதில் கூறுகின்றது. என்ன பதில் சொல்கின்றது? இந்த அர்த்தித்துவத்தை தான் நம்ம முமுக்ஷுத்துவம்னு சொல்கிறோம். அர்த்தித்துவம்ங்கிறதா முமுக்ஷுத்துவமாக வருகின்றது. எது அர்த்தி? அங்கே கர்ம பல அர்த்தி, இங்கு பிரம்ம பிராப்திகி அர்த்தித்துவம். அந்த பிரம்மனை அடையணுங்கிற அர்த்தித்துவம் நமக்கு இருக்கணும். இப்போ பிரம்மனை அடையணுங்கிற விருப்பம் இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய பரம லட்சியம் பிரம்மனாக இருக்கணும். இப்போ யாராவது கிட்ட போய் உங்களுடைய கோல் என்னன்னு சொன்னால் யாராவது பிரம்மன்னு சொல்லுவார்களா? பிரம்மத்தை தவிர எதையோ சொல்லுவார்கள். அப்போ இவர்களுடைய லட்சியம் பிரம்மன்தான். சரி, பிரம்மன் அது தக்ஷத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் விவேக வைராகிய சமதமாதிகள் தக்ஷத்துவம். விவேகம் இருக்கணும், வைராகியம் இருக்கணும், அதுதான் கேப்பபிலிட்டி. பிறகு சமக தமக உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்ங்கிறது. அப்போ நமக்கு எல்லாம் கிடைச்சாச்சு இந்த ரெண்டுலேயே. அர்த்தித்துவங்கிறது முமுக்ஷுத்துவம், தக்ஷத்துவங்கிறது விவேக வைராகியம். சில பேர்த்துக்கு முமுக்ஷுத்துவம் இருக்குது, விவேகம் 0 வைராகியம் 0 அப்படின்னா எனக்கு ஆசை இருக்குது ஆனால் அதற்கான தகுதி இல்லை. அந்த தக்ஷத்துவம் தான் சாதன சதுஷ்டய சம்பத்தியில் மற்றதெல்லாம். இனி மூன்றாவது ஒன்று இருக்கே, அது என்னன்னா அபர்யுதஸ்துவம் அப்படின்னு வரும்பொழுது இங்கு மனுஷ்யானாம் அவ்வளோதான் உபனிஷத் சொல்லியிருக்கு. இதை புரிஞ்சுக்காதனால தான் இந்த ஜாதி சண்டை இதெல்லாம் வருது, எத்தனையோ ப்ராப்ளம் எல்லாம் வருது. உபனிஷத் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, மனிதனா நீ இருக்கிறையா போதும்னு சொல்லுது. இல்லையே இந்த ஜாதி, இந்த வயது, ஆண் பெண்கிற பேதம், ஆசிரம பேதம் எதுவுமே இங்கு உபனிஷத் கூறவில்லை. எதற்குனா இந்த ஞானத்திற்கு. அப்போ இந்த ஞானத்திற்கு உபனிஷத் கூறுகின்ற தகுதி மனுஷ்யக, நான் மனுஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா போதும். சில சமயம் நம்ம கோபம் தான் நம்ம சொல்லுவோம் நான் மனுஷனே அல்லன்னு. அப்போ உபனிஷத்துக்குள்ளே வர முடியாது தான். தன்னை மனுஷனாக புரிஞ்சிட்டோம்னா மனுஷன்தான், மனுஷத்துவந்தான் தகுதி. அந்த மனுஷன் ரிஷியாக இருந்தால் சரி, ரிஷிங்கிறது மனுஷனுக்குள்ளேயே வருது, மனுஷனை விட கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டஸ். ரிஷினா தர்மப்படி வாழ்பவர்கள், அவர் உபாசனையெல்லாம் செஞ்சுட்டு சிந்தித்து கொண்டு இருப்பவர்கள். பிறகு தேவர்களாக இருந்தாலும் சான்ஸ் இருக்குது, தேவர்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நம்ம மற்ற உபநிஷத்துலாம் படிச்சிருப்போம், மற்ற லோகங்களில் போனாலும் அடையலாம், ஆனால் பெஸ்ட்டு பாசிபிலிட்டி மனுஷலோகம்தான். காரணம் என்னென்னா தேவலோகத்திலாம் அவ்வளோ சுலபமாக வைராகியம் வந்துடாது. அங்கே இருக்கிற பொருள்களெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். இங்கே உலக நம்ம வாட்டி நமக்கு நல்லா ரோஸ்ட்டு பண்ணுது. இருந்தாலும் அதுக்கு மேலே போராடிட்டு நம்ம வைராகியத்தை அடையாமல் இருக்கோம் அல்லவா. இங்கே தான் நமக்கு டேர்னிங் பாயிண்டெல்லாம் ரொம்ப கிடைக்கும். ஆனால் ஒருவர் சொன்னார், அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம டேர்ன் பண்ணிட்டு மீண்டும் திரும்பி போயிடுறோம். அங்கெல்லாம் அப்படி இல்லை, டேர்னிங் பாயிண்ட் அவ்வளோ சுலபமாக நமக்கு வராது. அப்படி மனுஷத்துவந்தான் இங்கு சாஸ்திரம் கூறுகின்ற நியதி. அந்த மனுஷனாக இருந்து தக்ஷனாக இருக்கிறது விவேக வைராகிய சமதமாதி, அர்த்தியாக இருப்பது முமுக்ஷு. அப்போ யார் தகுதியை உடையவர்கள் அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பன்ன மனுஷ்யக. அப்போ ஏன் நீங்கள் இது வரைக்கும் மனுஷ்யகன்னு சொல்லவே இல்லையேனா, சாதன சதுஷ்டய சம்பன்னகன்னு தான் சொல்லியிருக்கீங்கன்னா, வேறு யாரும் சாதன சதுஷ்டய சம்பத்திக்காக முயற்சி பண்ணினதாக சரித்திரம் கிடையாது. வேறு ஏதாவது மிருகங்கள் எல்லாம் அதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. மனுஷன்தான் இதை அடைய முடியும். இப்போ தகுதியை அடைய முடியவது மனிதன்தான். மனித சரீரமே மோட்சத்துக்கு தகுதியுடைய பேசிக் நீடு.
அதற்கு மேல அர்த்தித்துவத்தையும் தக்ஷத்துவத்தையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். இப்படி வேதாந்தம்னு வரும் பொழுது உபனிஷத்து அதாவது சாஸ்திரம் என்ன செய்து விடுகிறது, புதிதான ஒரு அதிகாரியை கொடுத்து விடுகிறது. கர்மகாண்டத்துக்கு ஒரு அதிகாரி, ஞான காண்டத்திற்கு ஒரு அதிகாரி. அதனால தான் வேதம் இரண்டாக பிரிந்து விட்டது. இப்போ நம்ம வேதத்தை ரெண்டாக பிரிக்கிறது காரணம், அதில் அதிகாரி இங்கு தனியாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மனித சரீரம் எடுத்தாவே மோட்சத்துக்கு தகுதி விட்டது. மோட்சத்துக்கான பேசிக் கிடைச்சாச்சு. அதற்கு மேலே அர்த்தித்துவத்தையும் தக்ஷத்துவத்தையும் வளர்த்தி கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு போதும். அதை இங்கே அதிகாரித்துவத்தில் குறிப்பிடப்பட்ட கருத்து. மேலோட்டமாக பார்த்தா சிம்பிளாக இருக்குது. தத்யோயோ தேவானா பிரத்யபுத்தியத ததர்ஷீனாம் ததா மனுஷ்யானாம். அந்த மனுஷ்யானாம்ங்கிற வார்த்தையில் தான் முக்கியமான கருத்து அடங்கி இருக்கின்றது. இதில் ஜாதி பேதமோ ஆண் பெண்கிற பேதமோ ஆசிரம பேதமோ உபனிஷத் சொல்லவில்லை. ஆசிரம பேதம்னா பிரம்மச்சாரியாக இருந்தால் தான் ஞானம் கிடைக்கும், சன்னியாசியாக இருந்தால் தான் கிடைக்கும், அல்லது சில பேர் கிரகஸ்தனாக இருந்தால் தான் கிடைக்கும், அப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது. மனுஷனாக நீ இருந்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். ஆனால் அதுதான் கஷ்டம். மனுஷனாக இருக்கிறது தான் கஷ்டம். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மிருக குணத்தோடு இருந்துகிட்ருக்கோம். மனுஷனாக இருந்து இந்த குணத்தை எல்லாம் அடைஞ்சோம்னா, சாதன சதுஷ்டை சம்பத்தி அடைஞ்சோம்னா அவர்கள் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்திற்கு தகுதி. இதோடு இரண்டாவது கருத்து முடிவடைகின்றது. இதுக்கு மேலே வர்றதெல்லாம் ரொம்ப சுலபமான கருத்து தான். மூன்றாவது வாமதேவ வச்சனம். அதை இப்பொழுது படிப்போம். 60வது பக்கம். இப்போ நம்ம படித்ததுக்கு அடுத்த வரி. தத்தைதத் பஷ்யன் ரிஷிஹி வாமதேவ பிரதிபேதே அகம் மனுரபவம் சூரியஸ்சேதி. இதுவரை இந்த ஒரு வரி மூன்றாவது தலைப்பு, மூன்றாவது டாபிக். இப்போ இங்கு என்ன வருகின்றது என்றால், நாம் எந்த ஒன்றை கூறினாலும் அந்த ஒன்றுக்கு ஒரு பலன் இருக்குன்னு சொன்னாலும் கூட அந்த பலனை அனுபவித்தவர்கள் இருக்கிறார்களான்னு பார்த்தா தான் அதில் நமக்கு ஸ்ரத்த வரும். இப்போ மார்க்கெட்டில் ஒரு புதிய ப்ராடக்ட் வந்திருக்கு. சோப்போ என்னமோ, சோப் பவுடரோ சோப்போ என்னமோ வந்திருக்கு, அல்லது குக்கரோ, புதிய குக்கர் வந்திருக்கு சமையல் பண்ணுறதுக்கு. நம்ம புது மாடல் வந்த உடனே அதில் எத்தனையோ பலன் இருக்குன்னு போட்டிருப்பார்கள். நீங்கள் முன்ன யூஸ் பண்ணினதை விட இப்போ லேட்டஸ்ட்டாக அறிமுகப்படுத்திய இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு சொல்லியிருப்பார்கள். நமக்கு நம்பிக்கை வருமானா? அவன் வியாபாரத்துக்கு சொல்லியிருப்பான், நம்பிக்கை நமக்கு வராது. பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கியிருப்பார்கள். நம்ம உடனே என்ன கேட்போம், வாங்கி அந்த பலனை அடைஞ்சிங்களான்னு கேட்போம். அவங்க ஆமான்னு சொன்னால் தான் உடனே நமக்கு ஸ்ரத்த வந்துடும், நம்மளும் வாங்க போவோம். அப்போது என்னதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருந்தாலும் சாஸ்திரத்தில் சொன்ன அந்த அறிவு, அந்த பலனை அடைந்தவர்களை நம்ம பார்க்கும் பொழுது, அடைந்தவர்கள் இருக்கிறார்கள்னு கேள்விப்படும் பொழுது தான் நமக்கு அந்த பர்சூட் இருக்கே, சாஸ்திரத்தில் விஸ்வாசமானது, ஸ்ரத்தையானது அதிகரிக்கும். ஸ்ரத்தை ஏற்கனவே இருக்கிறதுனால தான் காது கொடுத்து கேட்குறோம். அந்த ஸ்ரத்தையில் நமக்கு உறுதி கிடைக்கும். அப்படி அகம் பிரம்மாஸ்மிங்கிற உபதேசம், அதனால் சர்வம் அனைத்துமாக ஆகுதல், அனைத்துமாக ஆகுதல்னா பூர்ண மனநிறைவை அடைதல். இந்த பலனை அடைந்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? அப்படி இருப்பவர்களை நம்ம கேள்விப்படும் பொழுது, பார்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை ஏற்படுகின்றது. அந்த ஸ்ரத்தை நமக்கு வர வேண்டும்னு சொல்லி உபனிஷத்து வாமதேவருடைய வச்சனத்தை இங்கு நமக்கு கொடுக்கின்றது.
உபனிஷத்தே கோட் பண்ணுது. யார்? வாமதேவர் என்ற ரிஷியினுடைய ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அவர் இந்த ஞானத்தை அடைஞ்சு ஞான பலனையும் அவர் அடைஞ்சிருக்காருன்னு அவரே சொல்றார். இது கர்வமோ அகங்காரமோ அல்ல. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை ஓனப் பண்ணிக்கிறதுல கர்வம்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டா அது கர்வம்னு சொல்ல முடியுமான்னா, அது நான் மனுஷன்னு சொல்கிறது தப்பு இல்லை. அது வேற மிருகங்கிட்ட போய் பார்த்து நான் மனுஷன் நீ என்னை விட கீழேன்னு சொல்லாமல் இருந்தால் சரி, சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கு புரியாது. ஆனால் நான் மனுஷன்னு நமக்குள்ளே ஓனப் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை, அது சரி கூட. அதே போல் நமக்கு ஞானம் வந்துட்டால் எனக்கு ஞானம் இருக்குன்னு நமக்குள்ளே ஓனப் பண்ணிக்கிறது அது சரிதான், தவறு கிடையாது. அப்படி வாமதேவர் ரிஷிங்கிறவர் ஞானத்தை அடைஞ்சிட்டு தான் அனைத்துமாக இருக்கின்றேன்னு அவர் சொல்கிறார். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறார். இப்படி ஏற்கனவே யார் ஒருத்தர் பண்ணியிருக்கார் ஞாபகம் இருக்கோ? திரிசங்கு ரிஷி பண்ணியிருக்கார் தைத்திரியோபனிஷத்தில். அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவ. அதே போல தான் இங்கேயும் வந்துள்ளது. அங்கே திரிசங்குங்கிற ரிஷி ஞானத்தை அடைஞ்சு ஞானே அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்குன்னு சொன்னார். இங்கே வாமதேவருங்கிற ரிஷியானவர் தான் இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டு தான் அனைத்துமாக இருக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்கின்றார். அதை உபனிஷத் இங்கு சொல்கின்றது. எதற்கு சொல்கிறது? அதை சங்கரர் சொல்லும்போது விஸ்வாசம் அப்பொழுதுதான் நமக்கு வரும். சங்கரர் பயன்படுத்த வார்த்தை விஸ்வாசதி. விஸ்வாசதி அப்படின்னா நமக்கு அப்பொழுதுதான் இந்த உபதேசத்தில் விஸ்வாசமும் ஒரு பிடிப்பும் ஏற்படும். காரணம் என்ன? இந்த பலனை அடைந்தவர்களை நாம் பார்க்கின்றோம். இப்போ ஒருவர் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் சொல்கிறார் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க விக்கலே வராதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போதே 10 முறை விக்கலோட சொன்னார்னு வச்சுக்கோமே. அப்படி ஒரு படத்தில் விக்கிட்டே மாத்திரை கொடுப்பான். விக்கல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாத்திரை சாப்பிட்டா விக்கலெல்லாம் போயிடும்னு அவன் வாங்குவானா? அப்படி காரணம் என்ன? விற்கிறவர்கள் இடத்துலையே அந்த பலன் இல்லை, அப்புறம் எப்படி அதை வாங்க முடியும்? அப்படி நீங்களெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா அழுதுட்டு ஒருத்தர் உபதேசம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. பிறகு இந்த சாஸ்திரம் படித்தா கோபம் வராதுன்னு சொல்கிறார். சொல்லும்போதும் ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். உடனே ஒரு கோபம் வந்துருக்கு, வேடிக்கை பார்க்காத அப்படிங்கிற. அப்போ நம்பிக்கை வருமா? இதெல்லாம் படித்தா கோபம் போகுங்கிற நம்பிக்கை வருமானா? அப்போது என்றைக்குமே பலனை பார்க்கும் பொழுது தான் ஸ்ரத்த வரும். பலனை சரி எங்கிட்டேயே பார்க்குறேனேனா அது கொஞ்சம் டிலே ஆகும் நம்மகிட்டயே பார்க்கறதுக்கு. ஏற்கனவே அடைஞ்சிருத்தவங்கிட்ட பலனை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சாஸ்திரத்திலேயே அதனுடைய சாதனைகளிலேயும் ஊக்கம் ஏற்படும். அதற்காக இங்கு சொல்லப்படுகின்றது. இனி நம்ம மந்திரத்திற்குள் சென்றால் தது ஏதது தத்ஹ ஏதத் தத்தைதத்துன்னு இருக்கு. தது ஹ ஏதத். தத் அப்படின்னா அதை, ஏதத் இதுவாக, அதை இதுவாக. எதை எதுவாக? நீங்களே சொல்லிடலாம். அதை இதுவாகனா பிரம்மத்தை ஆத்மாவாக. தது பிரம்ம ஏதத் ஆத்மா ஆத்மத்வேன ஆத்மாவாக. அந்த பிரம்ம தத்துவத்தை இந்த ஆத்மாவாகவே பஷ்யன். பஷ்யன் அப்படின்னா அறிந்த காரணத்தினால். இங்கே பஷ்யன்கிறது ஹேத்துவர்த்தே, அறிந்த காரணத்தினால். ரிஷிகி வாமதேவக. வாமதேவர் என்கின்ற ரிஷியானவர் அந்த பிரம்மத்தை இந்த ஆத்மாவாக அறிந்த காரணத்தினால், அதாவது மகா வாக்கியத்தை இவர் உணர்ந்த காரணத்தினால் ரிஷியான வாமதேவர் பிரதிபேதே. பிரதிபேதேனா இவ்விதத்தில் உணர்கின்றார், பார்க்கின்றார். அது எப்படி அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி அவர் இந்த நிலையை அடைகின்றார். பிரதிபேதேங்கிறதுக்கு இனியொரு மீனிங் டிக்ளரேஷன். இந்த மாதிரி அவர் டிக்ளேர் பண்ணுறார் தன்னை பற்றி. அந்த பிரம்மத்தை இந்த ஆத்மாவாக பார்த்த காரணத்தினால்
வாமதேவ ரிஷியானவர் பிரதிபேதே கீழ்கண்ட விதத்தில் தன்னை உணர்ந்து கொண்டுள்ளார், தன்னை இந்த விதத்தில் சொல்லிக் கொள்கின்றார். இப்போ ஒருவர் இடத்துல போய் நீங்கள் யார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் பொதுவாக என்ன சொல்வார்கள்? ஒரு சம்சாரிகள் ஆரம்பிச்சிருவாங்க. நான் அவர்கள் எனக்கு கிரகம் சரியில்லை, அது சரியில்லைன்னு துக்கம் வந்துடும். நீங்கள் யாருன்னு ஒரு வார்த்தை கேட்டால், யார் எப்படி இருக்கீங்க யாருன்னு கேட்டால், அவர் தன்னை பற்றி நினைக்கும் பொழுது தன்னுடைய சம்சாரித்துவம் தான் வெளியே வருது. வாமதேவர் இந்த அறிவை அடைஞ்சதுனால தன்னையே அவர் பார்க்கும் பொழுது அவர் எப்படி பார்க்கிறாராம், தன்னை எப்படி புரிந்து கொண்டுள்ளாராம். அடுத்த பகுதி, அகம் மனுகு அபவம் சூரியகச்ச இதி. அகம் நான், மனுகு நான் மனுவாக இருக்கின்றேன். அபவம், மனுன்னா இங்க முதலில் தோன்றிய மனிதன் நான் தான். மனுகு, அதில் தான் மனுஷ்யகங்கிற வார்த்தையே வந்து முதல்ல தோன்றியவர் மனு சதரூபா அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. முதலில் தோன்றிய மனுஷன் நான் தான். பிறகு சூரியகச்ச, இந்த சூரியனாகவும் நானே இருக்கின்றேன். இங்கே சூரியன்கிறது எல்லாத்தையும் குறிக்கின்றது. ஒரு உதாரணமாக சொல்கிறார், நான் தான் மனு, நான் தான் சூரியன். ஒரு சாதாரண இந்த உடலில் இருக்கின்ற ரிஷியோ மனிதனோ அல்ல, நான் தான் அனைத்து மனிதனாகவும் சூரியனாகவும் அனைத்துமாகவும் இருக்கின்றேன். அகமேவ சர்வகங்கிறத இங்கே சொல்லப்பட்டுள்ளது. நானே அனைத்துமாக இருக்கின்றேன் அப்படின்னு ரிஷி வாமதேவர் கூறுகின்றாராம். அவர் ஏன் இப்படி, எதனால் அவரால் இப்படி கூற முடிந்ததுங்கிறது அந்த பஷ்யன்கிற வார்த்தையில் அடங்குகின்றது. பஷ்யன்னு சொன்னால் இந்த அறிவை அடைந்ததனால். எந்த அறிவு? ததேதத், அதை இதுவாக அறிந்ததனால், அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக அறிந்த காரணத்தினால் பிரம்மனே அனைத்துமாக உள்ளது, இவர் தன்னை அனைத்துமாக பார்க்கின்றார். யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு துக்கமே பிரிக்கும் பொழுது தான் வருகின்றது. நானே அனைத்தும்னு சொன்னால் பிறகு யாரிடமிருந்து என்ன துக்கம் என்ன வரப்போகின்றது? அகம் மனுகு, நான் மனுவாக இருக்கின்றேன், நான் சிருஷ்டியினுடைய ஆதி கர்த்தா, சிருஷ்டியில் உள்ள அனைத்துமாக இருக்கின்றேன். ஈதி, இதிங்கிறது கொட்டேஷன். ஈதி பிரதிபேதே, இவ்விதம் வாமதேவ ரிஷியானவர் தன்னை உணர்ந்துள்ளார், தன்னை பற்றி தான் பறைசாற்றுகின்றார். இத்துடன் இந்த 3 கருத்துக்கள் இங்கு முடிவடைகின்றது. ஒன்று மகா வாக்கியம், இரண்டாவது அதிகாரி விசேஷம், மூன்றாவது வாமதேவ வச்சனம். மேலும் இந்த பகுதியில் 3 கருத்துக்கள் இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.